السلام عليكم ورحمة الله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. புகழ் அனைத்தும் இப்பிரபஞ்சங்கள் யாவற்றை படைத்து பரிபாலிக்கக்கூடிய நாயனாகி அல்லாஹ் ஒருவருக்கே உரித்தாக்கியவராக. அல்லாஹ்வின் சாந்தியும் கருணையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தவர்கள் மீதும் நேர்வழி நடந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் ஏனைய எல்லா முஸ்லிம்கள் மீதும் வல்ல ரஹ்மானின் ஒற்றா பெருங்கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வாரத்தினுடைய ஜும்மாவுடைய தலைப்பாக நபிகளால் நிர்வாகத்தில் எவ்வாறு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வில் இருந்து நாம் சில செய்திகளை காண இருக்கின்றோம். அன்பானவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்காக அவன் பொருந்திக் கொண்ட மார்க்கம் தான், அவனால் மனிதகுலம் முழுமைக்கும் வழிகாட்டப்பட்ட மார்க்கம் தான் இஸ்லாம். இஸ்லாம் ஏதோ அரபு மதம் அல்ல, அரபு மொழி பேசுகின்ற அரபு நாட்டில் வசிக்கக்கூடியவர்களுக்கு மாத்திரம் உண்டான தீன் அல்ல. இந்த தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹுவால் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். மனிதகுலம் முழுமைக்காக இறைவன் வாழ்வியல் நெறியாகத்தான் இந்த மார்க்கத்தை நமக்கு